ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு DriveSpark தமிழ். நான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு கண்டது என்னென்னா, நம்ம தினசரி காலையில் கார் எடுக்கும்போது என்னென்னலாம் எசென்ஷியல் செக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு இன்றைக்கி வந்து யோகேஷ் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அவர் ஏற்கனவே வந்து காரில் ரெடியாக இருக்கார் நம்ம கிளாஸ் எடுக்க. ஸோ நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிப்போம். ஒரு பேசிக்கான செக்லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்க லைட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காரை இக்னைட் பண்ணோன்னே எல்லா லைட்டுமே எரியுதா? இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள், எல்லா லைட்டுமே எரியல. செக் இன்ஜின் லைட்ஸ், பேட்டரி லைட்ஸ், ஆமாம், ஒன் சாப்பாடு எல்லாமே எரிஞ்சிட்டு எல்லா லைட்டுமே எரியுதான்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் க்ராங்க் பண்ணும்போது எல்லா லைட்டும் ஒன்று ஒன்றா டிஸப்பியர் ஆகும். பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்போ டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆகிடுச்சு. இதை ஃபஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒரு பேசிக்கான செக்ன்றதுனால பேசிக்கான லெவல் லென்ஸ் நம்ம பார்ப்போம். ஹெட்லைட்ஸ் முக்கியமான ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு. ஹெட்லைட்ஸ், ஐபீம்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எரியுதான்னு சொல்லி. முக்கியமானது ஒன்று என்ன கேட்டால், இதோட ஸ்டெப் முக்கியமானது வந்து பார்க்கிங். ஃபஸ்ட்டு இந்த பார்க்கிங் போட்டுட்டு பின்னாடி இருக்க ரியர் லைட்ஸ் அவங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அந்த ரியர் லைட்ஸ் வந்து உங்களுக்கு எரியணும். அது எரியுதான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கும். பேசிக்காக லைட்ஸு இது வந்து நம்ம வந்து கிளஸ்டரில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆமாம், கிளஸ்டரில் ஏன்னா அது எரியிற மாதிரி காட்டினாலும் பின்னாடி எரியாமல் போகும். மாடர்னில் Volkswagen அது மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் எரியல ஒரு தனி இண்டிகேட்டர்ஸே இருக்கும். அதுக்குன்ட்டு ஆமாம், தனி இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இதுமாதிரி லோ லெவல் வேரியன்ட் காரில் வந்து அது இருக்காது. அதனால் நீங்கள் விஷுவல் செக் பண்ணுறது பெஸ்ட். என்ன கேட்டால், ஒருத்தர் வந்து இங்கே உட்கார ஆக்சஸ் பண்ண சொல்லிட்டு கியர் ரிவர்ஸ் கியர்லாம் போட்டால் ரிவர்ஸ் லைட்ஸ் ஆயிருதா அதுமாதிரி செக் பண்ணுறது பெட்டர். என்ன கேட்டால் நெக்ஸ்ட்டு பார்க்கிங் பிரேக். இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு பார்க்கிங் லைட் எரியும். இப்போ பார்க்கிங்கில் இருக்கிறது வண்டி பார்க்கிங் ரிமூவ் பண்ண உடனே அந்த லைட் டிஸப்பியர் ஆகும். ஓகே, இன்கேஸ் அது டிஸப்பியர் ஆகுதுன்னா பிரேக் ஆயில் எங்கேயும் லீக் ஆகுது, பிரேக் ஆயில் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்றது நோட்டீஸ் பண்ணிக்கணும். அதை நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, இது பேசிக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியணும். வண்டி ஆஃப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் கேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த டெம்பரேச்சர் கேஜ் வந்து வண்டி ஆன் பண்ண உடனே ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகிருக்கும், நோட் பண்ணிருக்கீங்க, மைல்டில் ரைஸ் ஆகிருக்கும். ஆஃப் பண்ணும்போது அதேமாரி செட்டில் பண்ணும். ஓகே, இது ஆக்சுவலாக எவ்வளோ நிமிஷம் டெம்பரேச்சர்னு அந்த சிஹெச்னு இருக்கு. ஆமாம், இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ முள் பார்த்தீங்கன்னா லைட்டாக மைல்டாக மூவ் ஆகுது. சம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து இது ப்ராப்ளமாக இருந்து நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது வந்து வேலை செய்யலைன்றது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் அது மோட்ரு தான், ஆக்சுவலாக அது ஒரு மோட்டர் தான் ஒர்க் ஆகுது, அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் இதுதான் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம நோட்டீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஸ் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு அழுக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்மூத்தாக தான் ப்ளே இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஎம் வந்து இப்போ வந்து 800 இருக்குது. இதுலேருந்து ரேக்லிங்கில் கரெக்டான 800 இருக்க வண்டி வைட்லிங்கில் இருக்குது. அது அப் அண்ட் டவுன் போச்சுன்னா சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸ்பார்க் பிளக், மிஸ்ஃபயர்ஸ் எல்லாருக்கும் நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாய்ஸ். ஓகே, ஒரு ப்ராப்பரான ஒரு இப்போ பெட்ரோல் வண்டினா நாய்ஸ் இருக்காது. ஒரு அப்நார்மல் நாய்ஸ் இருந்தால் நம்ம செக் பண்ணி வைக்கிறது பெட்டர். வண்டி ஆன் பண்ணதும். ஆமாம், வண்டி ஆன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லைட். பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கியமான லைட் ஆயில் லைட். இந்த ஆயில் லைட் எரிஞ்சிச்சுன்னா உங்கள் வண்டியில் ஆயில் இல்லை, ஆயில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. இது இண்டிகேட்டர் பட்டர் லைட். இது லைட் எரியாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது செக் இன்ஜின் லைட். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், செக் இன்ஜின் லைட்டை எரிஞ்சாலே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, சில லைட்ஸ் இருந்ததுன்னா ஸ்டார்ட் ஆகாது. அப்படின்னா சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ் கூட இன்ஜின் லைட் எரியலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் செக் பண்ணுறது பெட்டர். ஒரு ப்ராப்பரான ஒரு டெக்னீஷியன் போய் பார்க்குறது பெட்டர். மூணாவது வந்து பேட்டரி லைட். ஓகே, பேட்டரி லைட் எரியக்கூடாது. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எரியுதா, வண்டி கிராங்க் பண்ண அடுத்த செகண்ட் டிஸப்பியர் ஆகிடணும். ஒரு லைட்டாக டிஸப்பியர் ஆகணும். ஓகே, அப்படி டிஸப்பியர் ஆகாமல் பேட்டரி லைட் இருந்துச்சுன்னா உங்கள் பேட்டரி வந்து ரீசார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பெட்டர். இப்போ நம்ம உட்காந்த இடத்துலேருந்து இப்போ எல்லா லைட்டுமே சொல்கிறோம், ஒரு லைட்டாக பார்த்து சொல்கிறோம். ஓகே. இப்போது எனக்கு என்ன இதில் ஒரு டவுட், லைட்ஸில் இதில் வந்து இந்த இன்ஜின் ஆயில் லைட்டு, அப்புறம் அந்த செக் இன்ஜின் லைட்டு, இதெல்லாம் வந்து சில வண்டியில் டிஃபால்ட்டாகவே எரிஞ்சிட்டே தானே இருக்கும். அது பெருசாக செக் பண்ண மாட்டாங்க. அது எந்த ப்ராப்ளமே இல்லாட்டி அது எரியுது அப்படின்ற கான்செப்ட் இருக்குல்ல, அப்படி இருக்காது. செக் இன்ஜின் லைட் கன்ஃபார்மாக ஏதோ ஒரு இன்ஜினில் எதுவும் ஃபால்ட் இருக்குது, அது எரிச்சா லேலிப்பாக எரியுது. பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுது, சார்ஜ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் பேட்டரி லைட் எரியும். ஓகே. அப்புறம் இன்ஜின் ஆயில் லைட் வந்து எரியக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த கேஸ் எரியக்கூடாது. அவங்க ஆயில் ப்ரெஷர் சுவிட்ச் போயிருக்கலாம். அதெல்லாம் விஷுவல் செக் ஒரு டெக்னீஷியன் தான் ப்ராப்பராக ஒரு ஸ்டெப்பாக மூவ் ஆகும்போது தெரியும். உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு வந்து என்ன தெரியும்னா, இன்ஜின் லைட் எரியக்கூடாது. இல்லை, 3 லைட், ஆயில் லைட், செக் இன்ஜின் லைட், பேட்டரி லைட், அப்புறம் வந்து இந்த பார்க்கிங் லைட், இண்டிகேஷன் லைட் ரெட் கலர், அந்த காஷன் லைட் எரியும். இந்த 4 லைட் வந்து நீங்கள் மேஜராக வைக்கணும்.
ஆப்வியஸாக 5வது லைட் வந்து ஃபியூல் லைட். லோ ஃபியூலில் ஓட்டுறது என்ன கேட்டால் ஒரு குட் கண்டிஷன் கிடையாது. சில பேர் அது வந்து ஃபால்ட்டாகவும் சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு வந்தாலும் அந்த எக்ஸாம்பிள் இதை வந்து பார்த்தீங்கன்னா கீ இருந்தால் தான் நம்மளை வந்து நியூட்ரல் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். இந்த கீ வந்து இந்த கீ ஸ்லாட்டில் இன்செர்ட் பண்ணி நியூட்ரல் பேசுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டா அவ்வளோதான் முடியும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது தான் மெயின் நமக்கு. ஆமாம், கண்டிப்பாக. நம்ம என்ன மேனுஃபேக்சரிங் நமக்கு தேவையில்லாத விஷயம் நிறைய பார்க்கும். இதுமாரி நம்ம ஒன்றியில் என்ன நம்ம கற்றுக்கலாம், எமர்ஜென்சியில் என்ன பண்ணலான்றதை நம்ம மெக்கானிக்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா யூடியூப்ஸ் இருக்குது, சேனல்ஸ் இருக்குது, நிறைய பார்த்தா நம்ம கற்றுக்கலாம். ஓகே, இப்போ இருக்க மாடர்ன் கார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், வெறும் வந்து புஷ் அண்ட் ப்ளே தான். இந்த ஷார்ட்டை வந்து சாவி போட தேவையில்ல, கிட்ட தேவையில்ல, ஆன் ஆகிடும். இது பேட்டரி போனால் நம்ம நிறைய வீடியோ நமக்கு தெரியும். பேட்டரி போனால் கூட ஹெச்பிக்கில் வந்து ப்ரெஸ் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க, இந்த கீயை வந்து அங்கே ஸ்டார்ட் பட்டன் கிட்ட வச்சு ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த கீ வந்து மிஸ் ஆயிடுச்சு, நான் காட்டுறேன் பாருங்க. நினைக்கிறேன் இந்த இண்டிகேட்டர் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா கீ லைட் எரியுது பாருங்க. ஆமாம், உங்களுக்கு ரேங்க் ஆகல, ஏன் கீ இல்லை, கீ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஓகே, லைட் இருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இது சின்ன விஷயம் தான். இது ஆக்சுவலாக கீ உங்கள் கையில் இல்லை, கீ உங்கள் எடுத்தாச்சு வண்டியில். சப்போஸ் வீட்டிலே விட்டு வந்துட்டாங்க மறந்து. ஆமாம், இந்த கீ சாவி உங்கள் கையில் இருந்தால் அந்த கீ லைட் எரிஞ்சால் ப்ராப்ளம் இஷ்யூ இருக்குது. சாவி உங்கள் கையில் இருக்குது, இப்போ கீ லைட் எரியல, டேங்க் கொண்டு தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. அந்த கீ லைட் எரிஞ்சால் அந்த அதையும் நோட்டீஸ் பண்ணி சொன்னோம். உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் தான் இருக்குது அந்த லைட்டும். ஓகே ஓகே, அதுவும் மெக்கானிக்கில் சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம வண்டியில் என்னென்ன பொருள் எங்கேருந்து இருக்குது நம்மளுக்கு தெரியணும். எக்ஸாம்பிள், ஊடி எப்படி ஓப்பன் பண்ணுறது, பேனட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, டீசல் டேங்க் எந்த சைடு இருக்குது, பின்னாடி இருக்க டிக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் பேசிக். ஒரு கஸ்டமருக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இப்போ பேனட் ஓப்பன் பண்ணிட்டோம், போய் பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்க லைட்ஸ், அது இருந்தால் என்னென்ன பிரச்சனைன்றதை பார்த்தோம். நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப், இப்போ இன்ஜினில் நம்ம என்னென்ன செக் பண்ணோம், இன்ஜின் ரூமில் என்னென்ன நம்ம செக் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பேசிக்காக ஃபஸ்ட்டு உங்கள் டிப்ஸ்டிக் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த வண்டியோட டிப்ஸ்டிக் எங்கே இருக்குது, இதுக்கான ஆயில் லெவல் பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் டாட் பாயிண்ட்ஸ். இந்த இமேஜஸ் நீங்கள் போட்டாலே கிடைக்கும். மினிமம் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ எடுத்த உடனே க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த டைமில் வண்டி ஹாஃபில் இருக்கணும், முக்கியமான விஷயம். ஓகே, இன்சர்ட் பண்ணி ஆயில் லெவல் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இண்டிகேஷன் லெவலுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஓகேவான லெவல் இருக்கா செக் பண்ணிக்கணும். இது பேசிக். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் வண்டியோட ரெக்கமெண்டட் ஆயில் கிரேடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ஒரு கஸ்டமராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன கிரேட் ஆயில் நம்ம ஊற்றுறோம் அதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஜின் ஆயில் என்ன கிரேட் இருக்கு, 5W40 15W40. ஏன்னா அதில் லோக்கல்ஸும் இருக்கு இல்லையா, நம்ம லோக்கல்ஸும் இருக்கு. ஸோ நம்ம வந்து கிரேடட் யூஸ் பண்ணணும். லோக்கல் என்ன கிரேட் ஆயில் யூஸ் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்வியஸாக கூலண்ட்ஸ். ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து 3 கலர்ஸ் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. மோஸ்ட் ஆஃப் வந்து க்ரீன், பிங்க், ப்ளூ அப்படின்ற 3 கலர் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் கார்ஸில் வந்து க்ரீன் தான் ப்ரிஃபரபிளாக இருக்கு. அது என்னன்னா உங்கள் வண்டியில் என்ன கூலண்ட் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற கூலண்ட் தான் நீங்கள் டாப் அப் பண்ணணும். ஓகே, இப்போ வேறு ஏதாவது கூலண்ட் இப்போ க்ரீனில் இருக்க வண்டி நீங்கள் பிங்க் டாப் அப் பண்ணுறேன் எதுவும் கூலண்ட் தானே அப்படி சொன்னீங்கன்னா அது நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் தான் ஆக்சுவலாக கூலண்ட். நீங்கள் ஊற்றுற கெமிக்கல் க்ரீன் ஒரு காம்பவுண்டில் இருக்கும், பிங்க் ஒரு காம்பவுண்டில் இருக்கும். இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஃபார்ம் பண்ணி உங்களுக்கான ரேடியேட்டர்ஸ்லாம் பிளாக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமானது பேட்டரி. வண்டிக்கு எப்படி நம்ம ஃபோனுக்கு எப்படி பேட்டரியோ அதுமாரி காருக்கு பேட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி டெர்மினல்ஸ், பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே உங்கள் வீட்டில் வந்து பேட்டரிஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம், வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கார் கிட்ட கேட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுறாங்க, எடுத்து டெர்மினலில் மாற்றி வச்சிடுறாங்க. பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ்ல, நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் வச்சிருக்காங்க. இது முக்கியமான ப்ராப்ளம் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட் நாங்கள் அட்டன் பண்ணுறது அதே மாதிரி தான். இது டெர்மினல் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், பாசிட்டிவ் எது நெகட்டிவ் டெர்மினல் எது நோட் தெரிஞ்சுக்கிட்டு இதில் கர்வேஷன்ஸ் இருக்கா, துரு பிடிச்சிருக்கா. கர்வேஷன்ஸ்னா துரு இல்லை, கிலோ ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஃபார்ம் ஆகிடும். இதில் காட்டுறேன் என்னட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஆசிட் லீக்ஸ். பேட்டரி எப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரி தான் இது. இதில் ஆசிட் லீக்ஸ் இருக்கா செக் பண்ணிக்கணும். விஷுவல் செக் தான் இது ஆக்சுவலாக. ஜென்ரலாக பேட்டரி லீக் ஆசிட் லீக் இருக்கா செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஆசிட் லீக் ஆச்சுன்னா இந்த ஃப்ரேம் பார்த்தா ஒரு மெட்டல் ஃப்ரேம் தான். ஆசிட் லீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஃப்ரேம் வந்து டேமேஜ் ஆகிடும். அது ரெஸ்பாண்ட் பண்ணி நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம் தான் டேமேஜ் ஆகிருக்கும், பேட்டரி ஆசிட் லீக் ஆகி. அதெல்லாம் நீங்கள் ப்ரிவென்ஷன். அப்புறம் எக்ஸ்பிரி டேட், பேட்டரியோட எக்ஸ்பிரி டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புது பேட்டரி ஒன்று காட்டுறோம்.
மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்தீங்கன்னா 225 இருக்கு. ஆ அப்புறம் இண்டிகேஷன், இந்த இண்டிகேஷன் லைட்டை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த இண்டிகேஷன் லைட்டில் வந்து கிரீன் பிளிங்காக இருந்ததுன்னா சார்ஜ் இருக்கு. கனெக்ட் பண்ணிட்டு அது ஏரியா ஆரம்பிச்சிருமா? கனெக்ட்லாம் இல்லை, நார்மலாக நீங்கள் பேட்டரி எடுத்தாலே தெரிஞ்சிடும். ஓகே. கிரீன். இதில் வந்து இன்னொரு இண்டிகேஷன் இருக்கு பாருங்க, ஒரு கிரே கலரில் இருக்குல்ல, ஆமாம். இந்த கிரே கலர்ல லைட் இருந்ததுன்னா உள்ள இண்டிகேஷன் இருந்ததுன்னா சார்ஜ் இல்லை, பேட்டரியில் வந்து ஆசிட் லீக் ஆயிருக்கலாம், லிக்விட்ல வந்து லெவல் கம்மியாக இருக்கலாம். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கான லைட் அது. இப்போ அது லைட் எரியுமா இல்லை அது கலர் மாறிடுமா? கலர் மாறும். ஆக்சுவலாக ஒரு லெவல் தான் அது, அப் அண்ட் டவுன். ஆஹா, ஓகே ஓகே. லெவல் வந்து ஆசிட் லெவல் வந்து மேலே ரைஸ் ஆயிடுச்சுன்னா கிரீன்ல இருக்கும், அந்த ரைஸ் லெவல் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா கிரேவா மாறிடும். ஸோ அதை வச்சு லெவல் இண்டிகேட்டர் தான் அது ஆக்சுவலாக. ஆஹா, ஓகே ரைட். லைட் எரியும்னா க்ளோ ஆகும், உள்ள பல்பெலாம் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு லெவல் அதான் கேட்டேன், கனெக்ட் ஆனதும் எரியும் போல இருக்கு அப்படி. இதோட டெர்மினல் பார்த்தீங்களா டேமேஜ் ஆயிருக்கு ஃபுல்லாக. ஆமாம். அதோட இதில் இருக்கு பார்த்தீங்க, அது வந்து நம்ம பார்த்தது வந்து முன்னாடி வந்து ஒரு ஆமரான் பேட்டரி, ஒரு கிரீன் பேட்டரி. இது வந்து எக்ஸிட் பேட்டரி. இதில் பாருங்க உள்ள ஒயிட்டாக இருக்கு.